கோடை காலத்தில் வானியல் வல்லுநர்கள் காந்த மண்டலத்தில் தாங்கள் நினைத்ததை விட 10 மடங்கு பெரிதாக இருந்த பலவீனத்தை கண்டுபிடித்தார்கள். காந்த மண்டலத்தின் பகல் வெளிச்ச பகுதி முழுவதும் சூரியனிலிருந்து வந்த காந்த கதிர்வீச்சுகளால் தற்காலிகமாக ஊடுருவப்பட்டது. அது காரணமா பூமியோட மேற்பரப்பு சூரியனோட ஒளிக்கதிர்களோட அதிக அளவு ஊடுருவலால பாதிக்கப்படுது. வெறும் ரஷ்யன் ரூலட் சக்கர மாதிரி ஆகுது. ஏன்னா இந்த காந்தத்தோட எப்ப நம்ம தலை மேல திறந்து நம்மள ஒளிக்கதிர்கள்ல கருக செய்யணும்னு சொல்லவே முடியாது. ஆனால் நிலைமை அதைவிட மோசமானால் என்ன செய்வது? இந்த எல்லா பலகீனங்களும் இந்த காந்த மண்டலம் இன்னும் தீவிரமான மாறுதலுக்கு உட்படும் என்று எச்சரிப்பதற்கான அறிகுறிகளாக இருந்தால் என்ன செய்வது? பூமியின் காந்த மண்டலத்தோட உறுதி பலவீனம் அடைவது புவியோட துருவங்களின் இடமாற்றத்தின் அறிகுறிதான் சிலர் கருதுறாங்க. இந்த துருவங்கள் நகரும் போது வடதுருவம் தென் துருவமா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. துருவங்கள் நகரும் பொழுது வடதுருவம் தென் துருவம் ஆகிறது. திசை காட்டியின் முள் திசையை மாற்றி காட்டும். ஆனா இதை சரியா புரிஞ்சுக்காம தெற்கும் வடக்கும் உண்மையிலேயே தமது இடத்தை விட்டு ஆகணும் அப்படின்னு அழிவை ஆராயும் சிந்தனையாளர்கள் நினைக்கிறாங்க. அதாவது பூமி ஒரேடியா எதிர் திசையில சுழல ஆரம்பிக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில அப்படி நடக்கிறது இல்ல. கண்டங்களும் விண்வெளியில பூமியோட இடமும் எப்பவும் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் காந்த மண்டலத்தில் ஏற்படும் திருப்பம் பூமியில் உயிரின வாழ்க்கையை முழுவதுமாக நிலைதடுமாற செய்துவிடும். காந்த மண்டலம் திசை திரும்பும் போது ஒரு குறிப்பிட்ட நிலையில அது ரொம்ப குறைவா இல்லைன்னா பலவீனமா இருக்கும். காந்த மண்டலம் ரொம்ப பலவீனமா இருந்தா அது பெரிய அழிவுக்கு வழிவகுக்கும். பூமியோட காந்த மண்டலம் பலவீனம் அடைஞ்சிட்டா அப்ப சூரிய மண்டல துகள்கள் பூமியை தாக்குறப்ப அப்போ அவை ரொம்ப ஆழமா ஊடுருவும். இந்த துகள்கள் வெளிப்புற வளிமண்டலத்து மேல மோதி நைட்ரேட்டுகளை உருவாக்கும். இந்த நைட்ரேட்டுகள் நம்முடைய ஓசோன் படலத்தை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு திங்க ஆரம்பிச்சிடும். காந்த மண்டலத்தின் பாதுகாப்பு இல்லை என்றால் ஒவ்வொரு முறை சூரிய கதிர்வீச்சு தாக்கும் பொழுதும் ஓசோன் மூலக்கூறுகளுக்கு சேதம் அதிகரித்துக் கொண்டே போகும். நம்முடைய ஓசோன் படலம் துண்டுகளாக கிழித்தெறியப்படலாம். அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சுகளின் தாக்குதலால் தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை குறையும். கடல்களில் நுண்ணுயிர்கள் அழியும். கடல்களில் மிதக்கும் நுண்ணுயிர்கள் நமக்கு அவ்வளவு முக்கியமா தோணாது. நாம அதையெல்லாம் அடிக்கடி சாப்பிடாம இருக்கலாம். ஆனா கடல் வாழ் பிராணிகள் அதைத்தான் சாப்பிடுது. கடல் நுண்ணுயிர்கள் இருந்துட்டா பூமியோட உணவு சங்கிலி பூராவும் தடப்படுது. அதனால மிக அதிக அளவுல பட்டினியும் பஞ்சமும் ஏற்படலாம். நாம இன்னைக்கு பாக்குற சுற்றுச்சூழல் முறை அடியோட அழிஞ்சிடலாம். காந்த மண்டலம் மீண்டும் வலுவடைவதற்கு பெருமுயற்சி செய்யும் பொழுது வடதுருவங்களும் தென் துருவங்களும் ஆங்காங்கே தோன்ற துவங்கும். திசை காட்டிகள் குழப்பமாகவே பல திசைகளையும் காட்டும். உங்கள் அடுத்த பயணத்தில் நீங்கள் வழி தெரியாமல் தொலைந்து போவது மட்டுமல்ல, பல உயிரின வகைகள் இனிமேல் இல்லாமலே போகலாம். இடம் பெயரும் விலங்குகள் பூமியோட காந்த மண்டல அறிகுறிகளை தாமாகவே தனிப்பட்ட முறையில குறிச்சுக்கும். அவற்றின் மூலமா வழியை பார்த்துக்கும். பூமியோட காந்த மண்டலம் திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்தால தாறுமாறாயிடுச்சுன்னா பல உயிரின வகைகள் குளிர்காலத்துல அவைகள் எங்கு போய் இருக்கணும்னு தெரியாம குழம்பி போயிடும். இதில் நல்ல செய்தியும் உள்ளது, கெட்ட செய்தியும் உள்ளது. கெட்ட செய்தி என்னவென்றால் காந்த மண்டலம் மீண்டும் திரும்பி தன்னலை அடையும் முன்னால் அது 180 டிகிரி மாறிவிடும். இது அப்பப்போ நடக்கிற இயற்கையான சம்பவம் தான். ஆனா சமுதாயம் இதுவரைக்கும் இந்த மாதிரி இட மாற்றத்தை பார்த்ததே இல்லை. நல்ல செய்தி என்னன்னா நமக்கு கிடைக்கிற அறிகுறிகள் படி இந்த மாதிரி நிலம் சார்ந்த காந்த மண்டல திரும்புதல்கள் நடக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகும். திடீர்னு ஒரு நாள் நாம தூங்கி எழுந்து பாக்குறப்போ வடதுருவம் காணாம போயிடுச்சுங்கிற நிலைமை ஏற்படாது. நமக்கு நிறைய அவகாசம் இருக்கு. அதாவது இதே அளவுல தொடர்ந்து நடக்குங்கிற நம்பிக்கையில அப்படி நினைக்கலாம். 2012ல காந்த மண்டலம் திரும்பிக்க போகுதுன்னு நிரூபிக்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அப்படி காந்த மண்டலம் திரும்புறது சூரிய சூறாவளியால அதிகம் ஆகாது. பூமியோட முக்கிய காந்த மண்டலம் இடமாற்றம் ஆகுறப்ப பூஜை வரைக்கும் உரைநிலை ஆனாலும் கூட ஒண்ணும் ஆகாது. நம்மோட வளிமண்டலம் மின்னூட்டப்பட்ட துகள்கள் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கும். காந்த மண்டலம் 2012இல் இடம் மாறாது இருக்கலாம். ஆனால் அது மாறி வருகிறது என்னும் உண்மையே வேறு சில உடனடி ஆபத்துகள் பற்றிய எச்சரிக்கையாக இருக்கலாம். பூமியோட காந்த மண்டலம் மாறுதல்களுக்கு உள்ளாக தொடங்குது அப்படின்னா கிரகத்துக்குள்ள இருக்கிற சாதாரண ஊக்கி விசை ஏதோ ஒரு விதத்துல நிலை மாறி வருது. பூமியின் காந்த மண்டலம் இடம் மாறுகிறது என்றால்
பூமியின் மையக்கருவும் நகரும் என்று சிலர் கருதுகிறார்கள். பூமியின் மையக்கருவில் இருக்கும் உருகிய இரும்பு தனிமத்தின் கிடைவது போன்ற சுழற்சிதான் காந்த மண்டலத்தை உருவாக்குகிறது. நம்ம பூமியோட காந்த மண்டலத்தை அளவிட்டு பாக்குறப்ப அது பலவீனம் அடைஞ்சபடி இருக்குன்னு தெரிஞ்சா அப்ப அதுக்குள்ள ஏதோ செயல்முறை நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். பூமியின் மையக்கருவில் ஏற்படும் அதிரடியான மாற்றங்கள் உலகத்தின் பேரழிவை நமது வாழ்நாளிலேயே உருவாக்கிவிடும், அதுவும் விரைவிலேயே. பயம் என்றால் என்னவென்று